ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான 7 விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம செய்ய போகிற 7 சைடிஷ் ரெசிபியில் 6 சைடிஷ் ரெசிபிக்கு தேவைப்படுற பொருட்கள். ஒன்று வந்து வேறு மாதிரி செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் முதல்ல வறுத்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுக்கோங்க. அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா எல்லா சைடிஷ்லேயுமே நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சைடிஷ் செய்யும் போது இதிலிருந்து எந்தாவது ஒன்று, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சைடிஷ் செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் செய்யறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் இது நல்லா வறுபடட்டும். அதை எடுத்த பிறகு தக்காளி 2 தக்காளியை நான் சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சைடிஷ் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சைடிஷ். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு சைடிஷாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வறுபடட்டும். தக்காளி நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சைடிஷ்க்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடிஷ்க்கும் நமக்கு இந்த அளவுக்கு பொருட்கள் போதும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா செய்கிறதுனால தான் நான் அதிகமாக எடுத்திருந்தேன். ஒரு பல்லு பூண்டை இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை வந்து நம்ம நசுக்கினோம்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நசுக்கிட்டு நம்ம ஏற்கனவே தக்காளியை இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நசுக்கும் போதே அந்த தோல் வந்து தனியாக வந்துடும். அந்த தோல் நம்ம எடுத்துடலாம். தோல் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அப்போ வந்து இந்த சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைடிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தோசை செய்யும் போது தோசை ஊற்றிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு தடவை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு சுட்ட மாதிரி இருக்கணும். அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த சைடிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா நல்ல கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். தக்காளி சைடிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோல் நம்ம பிசையும் போதே கையில் வந்துடும். அதை எடுத்துடலாம். ரெண்டாவது சைடிஷ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம வறுத்த பூண்டுனால ஈஸியாக கையிலே நசுக்கிடலாம். பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை மிளகாய் செட் ஆகாது. அவங்க வந்து காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க சேப்பக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இட்லி வேக வைக்கும் போது நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இந்த சின்ன சேப்பக்கிழங்கெல்லாம் போட்டுட்டோம்னா ஸ்லோவான ஃப்ளேமில் எப்படியும் இட்லி செய்வோம். அதுலேயே இந்த கிழங்கும் வெந்துடும். இதில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு சேப்பக்கிழங்கு சைடிஷ் ரெடி ஆகிடும். அடுத்த சைடிஷ் நம்ம எப்படி தக்காளியை தவாவில் சுட்டு எடுத்தோமோ அதே மாதிரி கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கணும். அதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பல்லு பூண்டு சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி எல்லா சைடிஷ்லையுமே உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு கத்திரிக்காய் சைடிஷ் ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்குமோ அதிலிருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரு காய்கறிகளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியானது. உங்களுக்கு எந்த காய்கறி பிடிச்சிருந்தது, அதோட எந்த சைடிஷ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சாச்சு.
உப்பு சேர்த்து கலந்துட்டோம்னா நமக்கு சைடிஷ் ரெடி ஆகிடும். அடுத்த சைடிஷ்க்கும் அதே போல் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பு, ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். சாதத்தில் எப்படி உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கிறதுன்னு சொல்லி, உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாதத்தில் போட்டோம்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்ட பிறகு நமக்கு சைடிஷ் ரெடி ஆகிடும். அதே போல் ஒரு சின்ன கிண்ணத்தில் காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு புதுவிதமான சைடிஷாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு சைடிஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி கையில் உடச்சி போட்டுக்கோங்க. இதை அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்ச மாதிரி இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான்வெஜ் சைடிஷ், முட்டை சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சைடிஷ்க்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம தவால சுட்ட கத்திரிக்காய், தவால சுட்ட தக்காளி 1, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்கனவே சட்னி ரெடி பண்ணதுனால அந்த எல்லா சட்னிலேருந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கத்திரிக்காயும் தக்காளியும் சுடும்போது தனித்தனியாக எடுத்து வச்சுருந்து காட்டியிருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து மொத்தமாக ரெடி பண்ணிட்டதுனால இதை அப்புறமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி இது 3மே தனித்தனியாக நீங்கள் சுட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு கத்திரிக்காயும் தக்காளியும் சுட்டது. இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் எல்லா சைடிஷ்லேயும். ஒரு பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா இதுவும் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த சைடிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாதத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம அப்படியே தவால போட்டு சுட்டு எடுத்துட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 காய்கறிகளும் சேர்த்து செஞ்சது இது ரெடி ஆயிடுச்சு. எல்லா வீடியோஸ்லேயும் சாதத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சதுன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்லி இதில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். 6 சைடிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது லாஸ்டான சைடிஷ். இதில் நம்ம வெங்காயம், பூண்டு சேர்க்காம செய்ய போகிறோம். இது வந்து சாதத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, அவங்களுக்காக சொல்கிறேன். முதல்ல நம்ம பாத்திரத்தில் தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போட்டுட்டோம்னா இதில் உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். 2-3 தடவை கழுவிக்கோங்க மண் இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இதை அப்படியே வேக விட்டுருங்க. சாதம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா சாதம் வேகிற டைமில் இந்த உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துடும். இப்போ இதை அப்படியே வேகட்டும். தட்டு போட்டு மூடி நம்ம வேக வைக்கலாம் எப்பவும் போல். அடுத்தது ஒரு 10 பீன்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலையும் கீழையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தென்னங்குச்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம தென்னை ஓலையிலேருந்து பிரித்த குச்சி, ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவிட்டு அதில் இந்த பீன்ஸ் இந்த மாதிரி குத்திக்கோங்க. நல்லா நடுவில் குத்திக்கோங்க. தொடப்பம் வந்து புது தொடப்பமாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணாத தொடப்பமாக இருந்தால் அது முதல்ல ஒரு 2-3 குச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடிக்கடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்திக்கலாம். நல்லா குத்தி எல்லாத்தையும் ஒரே இடத்துல நடு சென்டரில் நம்ம கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அவரைக்காயும் செய்யலாம், இல்லைன்னா பீன்ஸு செய்யலாம். இது 2த்துல நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் காய்கறிகளை எப்படி வேக வைக்கிறதுன்னு தான் இதில் நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் சைடிஷில் நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்திக்கலாம். குத்தின பிறகு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி குச்சியோட நடுவில் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு சாதத்தோட அந்த குண்டால இப்படி போட்டுடலாம். 2 சைடில் அந்த குச்சி நிற்கும். நடுவில் வந்து காய் நல்லா வெந்துடும். இதை மூடிடலாம். சாதம் வெந்த உடனே பாருங்க பீன்ஸும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் உருளைக்கிழங்கையும் எடுத்துடலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி காய் வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வந்து சாதம் ஆரம்பிக்கும் போதே இதில் போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கும் பீன்ஸுமே. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பீன்ஸாக இருந்தாலும் சரி, அவரைக்காய் இருந்தாலும் சரி.
நம்ம பிசையும் போதே பார்த்தோம்னா அதுல இருந்து இந்த மாதிரி நார் வரும். அந்த நாரை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம எப்பவும் போல தவால சுட்டது தான். அதோட சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பீன்ஸு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இதில் வந்து நம்ம பூண்டோ வெங்காயமோ சேர்க்கல. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா போட்டு மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. சாதத்தில் தான் நம்ம வேக வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சுவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்ட பிறகு வெங்காயமும் பூண்டும் நம்ம போடலைனால ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் இதுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெடிக்க விட்டு நம்ம வந்து இதை அந்த சைடிஷ் மேலே ஊற்றிக்கலாம். இது நல்ல வாசனையை கொடுக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். இதில் வந்து போடலைனால ஒரு சின்ன தாளிப்பு. இதை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடும். மொத்தமாக 7 சைடிஷும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக புதுசாக மிகவும் ஹெல்த்தியான சுவையான 7 சைடிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் கஞ்சி சாதம், சாதத்தோட வெறும் சாம்பார், கிள்ளு மிளகாய் சாம்பார், ரசம் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் இந்த சைடிஷ்லாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.